பிரைஸ் லார்ட். இந்த காலை வேளையில் கைரோஸ் தியான நேரத்துக்கு உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். கர்த்தர் நல்லவர். 11 மாதங்கள் நாம் தேவ வசனத்தை தியானித்து ஜபித்து கர்த்தருக்குள்ளாக பலன் அடைய எவ்வளோ ஒரு நல்ல வாய்ப்பான்று நம்மளுக்கு கொடுத்து வழி நடத்தி வந்திருக்கிறார். இன்றைக்கு 11 மாதங்களை முடித்து 12வது மாதத்துக்குள்ளாக நாம் வந்திருக்கிறோம். இந்த மாதம் நாம் ஒரு புது சீரீஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இதில் அட்வென்ட் டிஸ்கஷன்ஸ், கிறிஸ்துடைய வருகை இல்லைங்களா? இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்காக ஏன் வந்தார், இந்த உலகத்துக்கு இயேசு கிறிஸ்து ஏன் வந்தார், ஹவு டஸ் ஹிஸ் கம்மிங் பிளெஸ் அஸ் என்ற சில காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். அதுக்கு முன்பதாக இந்த பியூட்டிஃபுல் செட்டப் நீங்கள் பார்க்குறீங்க, இது அருமையாக நம்ம சர்ச்சில் நம்ம பிரதர்ஸ் அவங்க எல்லாரும் சேர்ந்து ரொம்ப சிறப்பாக இது செய்தாங்க. அதனால் I want to give my heartfelt thanks. And as we are going into our video, இந்த சின்ன ஸ்டுடியோ செட்டப்பை நம்ம பாஸ்டர் ஃப்ராங்க்லின் இன்னைக்கு நம்ம மத்தியில் இருக்கிறாரு. அவருக்கு அறிமுகமே தேவை கிடையாது. He is our family. So I'm going to ask Pastor Franklin to dedicate this set and bless it, and all of our brothers who have done this great work, and also to bless this Advent discussions as we are beginning this series. Shall we all close our eyes and pray? பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த இடத்தை, இந்த பிளேஸை நாங்கள் டெடிகேட் பண்ணுறோம் டு யோர் க்ளோரி ஃபாதர். ஆண்டவரே, இந்த இடத்துல உங்கள் நாமம் மகிமைப்படட்டும். இதற்காக உழைத்த பிள்ளைகள், இதற்காக தங்கள் நேரத்தை, தங்கள் பணத்தை செலவிட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக. தேவனுடைய நன்மையினால் இந்த இடமும் ஆண்டவரே, இதில் உழைக்கிற பிள்ளைகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்களாக என்று சொல்லி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. We are so excited to start this journey with you. இந்த பிரயாணத்தை நம்ம கூட ஒன்றா சேர்ந்து நம்ம தொடங்குறதுல ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். Let's go straight into God's word. இன்னைக்கு பாஸ்டர் ஃப்ராங்க்லின் நம்ம மத்தியில் இருக்கிறது மிகுந்த சந்தோஷம். And we are going to have some discussions like this throughout the month. இந்த மாதமெல்லாம் இப்படி தான் நம்ம கலந்துரையாடி பேச போகிறோம். இன்றைக்கு பாஸ்டர் ஃப்ராங்க்லின், let me ask you, what are some of the blessings? இந்த இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு வந்தார் என்று இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா உலகமே கொண்டாடி கொண்டு இருக்குது. கிறிஸ்மஸ் கொண்டாடி கொண்டு இருக்கிறாங்க. இதில் நிறைய பேர் they get into the mindset இல்லைங்களா, கிறிஸ்மஸ்னா இட்ஸ் டைம் ஃபார் ஷாப்பிங், இட்ஸ் டைம் ஃபார் டெக்கரேஷன், இட்ஸ் டைம் ஃபார் மேசிவ் செலிப்ரேஷன்ஸ், மீட்டிங் ஃபேமிலிஸ், பலகாரம் சுடுக்கிறது, நிறைய திங்ஸ்குள்ளே போகிறாங்க, which is great. It's amazing. Christmas brings families together. So much joy involved in Christmas. But what's a central theme? நம்ம ஏதாச்சும் ஒரு சென்ட்ரல் தீமை மிஸ் ஆகுதா என்ற ஒரு கேள்வியில் இருக்கிறோம். ஸோ அஃப்கோர்ஸ் we know we're going to talk about Christ as the center of Christmas. So can we discuss today from God's word, what are some blessings that directly blesses humanity because of Christmas? Yes. So Christmas அப்படின்னா இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு. The focus is on Christ. அந்த ஃபோக்கஸ் வேறு எதுலேயும் போகக்கூடாது. ஆனால் இப்போ பார்த்தோம்னா ஃபோக்கஸ் கிரைஸ்ட்டை தவிர மிச்சம் எல்லாத்துலேயும் போயிட்டுருக்குது. பட் வசனத்தின்படி பார்த்தா இட் இஸ் அ ஜாய்ஃபுல் சீசன். எஸ், இது ஒரு மகிழ்ச்சியான நாட்கள் தான். தேவதூதன் அவங்களுடைய மேய்ப்பர்களிடத்தில் போய் சொல்கிறாரு, இதோ உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை நான் கொண்டு வந்தேன். அந்த வசனம் ரொம்ப அழகா இருக்கும். சந்தோஷம்னு இல்லை, அவர் தேவதூதன் சொல்றாரு மிகுந்த சந்தோஷம் மெய்ப்பொருளுக்கு சொல்றாரு. ஸோ த கிறிஸ்மஸ் இஸ் ஃபர்ஸ்ட் என்னன்னா, நான் ஐ பிலீவ் தட் இட் இஸ் ஜாய். எக்ஸீடிங் ஜாய். அது சாதாரண ஜாய் இல்லை. ஆல்வேஸ் ஆர் காட் இஸ், நம்ம ஆண்டவர் எப்படின்னா தாராளமா தான் செய்யறவர். எதிர்ந்தாலுமே கரெக்டா அந்த லைன் பார்த்து செய்யறவர் இல்லை. அந்த வசனத்துல நம்ம தியானிக்கும் போது உங்களுக்கு மிகுந்த சந்தோஷத்தை. இந்த சீசன் எல்லாருக்குமே ஒரு ஜாய், எக்ஸீடிங் ஜாய். அதுதான் கிறிஸ்துவனுடைய பிறப்பினுடைய ஒரு பிரதான நோக்கமே. அண்ட் அந்த வசனத்துல அப்படியே நீங்க வாசிக்கும் போது காட் வந்ததனுடைய நோக்கத்தை நம்ம வாசிக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, நான் இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே தான் அவர் வந்திருக்கிறார். the main purpose is பிசாசு எதெல்லாம் நம்ம கிட்ட இருந்து திருடினாலும் அதெல்லாம் ஆண்டவர் திரும்ப கொடுக்க தான் வந்திருக்கிறார். எஸ். ஸோ லூக்கா 19வது அதிகாரம் 10வது வசனத்தில் அதை நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? ஸோ வாட் அ பியூட்டிஃபுல் தீம். ஸோ காட், the whole theme of Christmas is exceeding joy. But what brings the joy is not the material things. எது நம்மளுக்கு அந்த சந்தோஷத்தை கொண்டு வருதுன்னு பார்த்தீங்கன்னா, it's the matter of the soul. Yes. So could you talk a little bit more about that, Pastor? Yes.
நமக்கு நம்மளுடைய ஆத்துமாவுக்கு ரட்சிப்பை கொடுக்க தான் ஆண்டவர் வந்தார். அந்த அந்த நீங்க சொன்ன மத்தேயுல தேடி வருகிறார். லூக்கா 19 இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் பூமிக்கு வந்தார்னு சொன்னார். நம்ம எதெல்லாம் நம்ம வாழ்க்கையில இழந்திருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெனி திங்ஸ் வி ஹவ் லாஸ்ட். இல்லை, நமக்கு அறியாமலே நம்மளுடைய நிறைய பார்க்கும்போது நம்மளுடைய நாட்களை நம்ம இழந்துட்டோம். பேசும்போது சொல்லுவாங்களா, ஐ லாஸ்ட் மை டேஸ், ஐ லாஸ்ட் மை ஒண்டர்ஃபுல் டேஸ் ஆஃப் மை லைஃப். அந்த இழந்து போனோம் அப்படின்றதெல்லாம் ஒரு 30-40 வயசுக்கு அப்புறம் தான் நமக்கு அந்த வேர்டை நிறைய யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறோம். I lost my father, I lost my mother, I lost my loved ones, and I lost my days. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, whatever you have lost in your life, one of the main thing why Jesus came to this world is இழந்து போன அனைத்தையும் நம்ம கையில திரும்ப கொண்டு வந்து கொடுக்கிறார். இழந்து போன உங்களுடைய நேரங்கள், especially the time, the joyful time you have lost. For many Christians, not just a Christians, this time would be the first Christmas where you have lost your loved ones. இந்த கிறிஸ்மஸ் வந்து எல்லாருக்கும் வெளியில் we would been so joyful, happy. பட் ஆனால் யாருமே இல்லாத அந்த டைம் அப்படியே உட்காந்து யோசிக்கும் போது, இந்த கிறிஸ்மஸ் எல்லாம் இழந்து போயிருக்கிறோமே. போன கிறிஸ்மஸ் எல்லாரும் வீட்டில் இருந்திருப்பாங்க, இந்த கிறிஸ்மஸ் வீட்டில் யாருமே இல்லை. போன கிறிஸ்மஸ் வேற ஒரு ஹாப்பியஸ்ட் கிறிஸ்மஸாக இருந்திருக்கும், இந்த கிறிஸ்மஸ் அப்படி இல்லை அப்படின்ற அந்த தாட் வந்திருக்கும்னா, இந்த வசனம் அவங்களுக்கு தான். ஸ்பெஷலி ஃபார் யூ திஸ் வேர்ஸ். இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, இழந்து போனதை இந்த டேஸில் I will bring back to you. Amen. Amen. So we're looking at this very amazing perspective. இல்லைங்களா, Christmas is about exceeding joy. Yes. What brings the joy is the restoration that God brings of what we have lost. நம்ம தொலைந்து போனதை ஆண்டவர் நிலைநிறுத்துகிறார், திருப்பி கொண்டு வராருன்னு பாஸ்டர் சொன்னார். எதெல்லாம் நம்ம எழுந்து போயிருக்கிறோம். மனிதன் முதல் எது எழுந்து போனாங்க? தேவனுடைய சமூகத்தில் இருந்தவன், ஆண்டுடைய சமூகத்தில் உறவில் இருந்தவன், தேவனுடைய வார்த்தையில் நடந்தவன், இதெல்லாம் அவன் பாவம் செய்யும்போது எழுந்து போயிட்டான். ஸோ when Jesus came, what is he bringing back? He's bringing back அந்த சமூகத்துக்குள்ளாக நம்மளை திருப்பி கொண்டு வர, அந்த வார்த்தைக்குள்ளாக நம்மளை திருப்பி கொண்டு வர, தேவனோட அந்த உறவுக்குள்ளாக கொண்டு வர. These are the things that brings exceeding joy. இல்லைங்களா, 19ஆம் சங்கீதத்தில் சங்கீதக்காரர் சொல்றாரு, இட்ஸ் த வேர்ட் ஆஃப் காட் தட் ரிவைவ்ஸ் மை ஹார்ட், த வேர்ட் ஆஃப் காட் தட் பிரிங்ஸ் ஜாய் டு மை ஹார்ட்னு. அந்த வார்த்தை நமக்குள்ளே இருக்கும் போதே கிறிஸ்து இயேசு தொலைந்து போன நம்மளை தேடி வந்து நம்ம எழுந்து போனதை நம்மளுக்கு நிலைநிறுத்துகிறார். அவர் நம்மளை தேடி வந்து he restores us. இல்லைங்களா? What a blessing for Christmas. Amen. As we are going forward today, can we remember this? நம்ம இந்த புது மாதத்துக்குள்ளாக வந்திருக்கிறோம், கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கிறோம். பட் கிறிஸ்மஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ குளோபல் ஹாலிடே. கிறிஸ்மஸ் இஸ் அ பர்சனல் ஹாலிடே. கிறிஸ்மஸ் இஸ் அ பர்சனல் பிளெஸிங், அ பர்சனல் செலிப்ரேஷன். ஏன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தர் எனக்காக, நான் இருந்த நிலைமையை மாத்துறதுக்காக, நான் நிலைநிறுத்தப்படுகிறதுக்காக தேவன் இந்த வேலையை செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் பிராங்க்லின் இப்பொழுது ஜெபிக்க போகிறார். வாட் ஹவ் யூ லாஸ்ட்? பாஸ்டர் பிராங்க்லின் சொன்னது போல, இஸ் இட் அ லவ்ட் ஒன்? இஸ் இட் யுவர் ஜாய்? இல்லை உங்களுடைய சந்தோஷத்தை இழந்திருக்கிறீங்களா? சில பிரச்சனைகள்னால தேவனோடு உங்கள் உறவு இழந்திருக்கிறீங்களா? தேவ வார்த்தையை ஒரு வேளை நீங்கள் இழந்திருக்கிறீங்களா? இல்லை தேவ சமூகம் இல்லாமல் வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? வாட் எவர் இட் இஸ், this Christmas God is restoring hope again. திருப்பி ஆண்டவர் நம்பிக்கை கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். பாஸ்டர் ஜெபிக்கிற நேரத்தில் விசுவாசத்தோட நாமும் சேர்ந்து ஜெபித்து கர்த்தர் நமக்காக வைத்துக்கிறதுல 100% we should engage, 100% we should enjoy. இதுதான் அவருடைய விருப்பம். நம்ம எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கலாங்களா? பரலோக பிதாவே, உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வசனத்தை தியானித்தது போல, நீர் இழந்து போனதை ஆண்டவரே திரும்ப எங்களுடைய கரங்களிலே, இந்த கைகளினால் நாங்கள் இழந்து போனதை இதே கரங்களிலே எங்களுக்கு நீர் திரும்ப கொடுக்க போகிறதற்காக ஸ்தோத்திரம். இழந்து போன சந்தோஷமாக இருக்கலாம், இழந்து போன பொருளாதாரங்களாக இருக்கலாம், whatever they have lost in their life, Father, in this season இவர்களுக்கு ரெட்டிப்பாய் கத்த நீர் திரும்ப கொடுங்க, சந்தோஷத்தை திரும்ப கொடுங்க, மகிழ்ச்சியை திரும்ப கொடுங்க, இழந்து போன குடும்பங்களை திரும்ப நீர் கட்டி எழுப்பும்படியா நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. உம்முடைய நாமத்திலே நாங்கள் சொல்லி ஜெபிக்கிறோம், இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. May the Lord bless you and restore you 100-fold. God bless you. Amen. Thank you, Pastor. Thank you.